அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெனிசுலா மீதான அமெரிக்கா தாக்குதல் 40 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல். போராட்டக்காரர்களுக்கு ஈரானிய உச்ச தலைவர் எச்சரிக்கை. வெனிசுலா அதிபரை உடனடியாக விடுதலை செய்யுங்கள், அமெரிக்காவுக்கு சீனா வலியுறுத்தல். ரஷ்யா உக்ரைன் ட்ரோன் தாக்குதல், ஒருவர் பலி. பாகிஸ்தானில் அடையாளம் தெரியாதவர்கள் நிகழ்த்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 போலீசார் பலி. வெனிசுலா விவகாரம் நாளை கூடுகிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சில். ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கை, ஈரான் உச்ச தலைவரின் பதிலடி. நியூயார்க் அழைத்து வரப்படும் வெனிசுலா அதிபர் மதுரோ, மேயர் மம்தானி எதிர்ப்பு. பயங்கரவாத அமெரிக்கா 3ஆம் உலகப் போரை விரும்பினால் அதற்கு தயார். வெனிசுலா விஷயத்தில் வடகொரிய அதிபர் கருத்து. வெனிசுலாவில் இடைக்கால ஜனாதிபதியாக டெல்சி ரோட்ரிகஸ் நியமனம். தொடர்பட விரிவான செய்திகள். வெனிசுலா மீது அமெரிக்கா முன்னெடுத்த தாக்குதல் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வீரர்கள் உட்பட 40 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்நாட்டு ஊடக அறிக்கைகளின்படி 150க்கு மேற்பட்ட அமெரிக்க இராணுவ விமானங்கள் மற்றும் உயரடுக்கு தரைப்படைகள் வெனிசுலாவில் பெரியளவிலான இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளன. இருப்பினும் அமெரிக்க இராணுவம் நடவடிக்கையின் போது ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை குறித்த உத்தியோகபூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை. இந்நிலையில் பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு அரசு அதிகாரி இந்த தாக்குதலில் பொதுமக்கள் மற்றும் வீரர்கள் உட்பட குறைந்தது 40 பேர் கொல்லப்பட்டதாக நியூயார்க் டைம்ஸிடம் தெரிவித்துள்ளார். வெனிசுலா மீதான அமெரிக்காவின் நடவடிக்கை உலகெங்கிலும் உள்ள நாடுகள் கண்டித்துள்ளன. ரஷ்யா, சீனா, ஈரான் மற்றும் கொலம்பியா ஆகியவை மதுரோவை உடனடியாக விடுவிக்க கோரியுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் இந்த நடவடிக்கை ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை அமைக்கிறது என்றும் சர்வதேச சட்டத்தை மீறியிருக்கலாம் என்றும் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானில் பொருளாதார நெருக்கடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீவிர போராட்டத்தில் ஈடுபடுவோர் அவர்களுக்கு உரிய இடத்தில் வைக்கப்படுவார்கள் என்று ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். போராட்டக்காரர்களின் பொருளாதார கோரிக்கைகள் நியாயமானவை. அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனால் போராட்டம் என்ற பெயரில் கலவரத்தில் ஈடுபடுவோருடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தேவையில்லாதது. அவர்களை அவர்களுக்கு உரிய இடத்தில் வைக்க வேண்டும். இந்த போராட்டங்களின் பின்னணியில் எதிரியின் சதி இருக்கிறது. அந்நிய சக்திகள் தான் இந்த போராட்டங்களை தூண்டுகின்றன. இந்த விவகாரத்தில் நாங்கள் எதிரியிடம் மண்டியிட மாட்டோம் என்று உரையில் கமேனி உறுதியளித்துள்ளார். ஈரானின் நாணயமான ரியால் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஒரு அமெரிக்க டாலர் தற்போது 14 லட்சம் ரியால் வரை விலை போகிறது. பணவீக்கம், நாணய மதிப்பு வீழ்ச்சி, விலைவாசி உயர்வு போன்றவற்றுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் கமேனி தலைமையிலான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி நாடு முழுவதும் கடந்த மாத இறுதியில் தொடங்கிய போராட்டத்துக்கு இவ்வாறான கருத்தை இவர் வெளியிட்டுள்ளார். போராட்டத்தின் போது நடைபெற்ற வன்முறை சம்பவங்களில் 10 பேர் உயிரிழந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவிற்குள் போதைப்பொருள் கடத்தப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் குற்றம் சாட்டி வந்தார். மேலும் இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ ஆதரவு அளித்து வந்ததாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். மேலும் பசிபிக் கடலை தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்ட அமெரிக்க கடற்படை வெனிசுலாவிலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்ததாக கூறி பல படகுகளை சுட்டு வீழ்த்தியது. இதனிடையே வெனிசுலா மீது 3ஆம் தேதி சனிக்கிழமை அமெரிக்கா திடீர் தாக்குதல் நடத்தி வெனிசுலா அதிபர் மாளிகைக்குள் நுழைந்த அமெரிக்க படையினர் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ, அவரது மனைவி சிலியா அடிலா புளோரிஸ் ஆகிய இருவரையும் கைது செய்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்தினர். இருவரும் நியூயார்க் சிறையிலும் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸையும் அவரது மனைவி சிலியாவையும் உடனடியாக விடுதலை செய்யும்படி அமெரிக்காவுக்கு சீனா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சீனா வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸையும் அவரது மனைவி சிலியாவையும் கைது செய்து நாடு கடத்திய அமெரிக்காவின் செயல் மிகுந்த கவலை அளிக்கிறது. அமெரிக்காவின் இந்த செயல் சட்டவிரோத சட்ட விதிகள், ஐநா சட்ட விதிகள், சர்வதேச நாடுகளுக்கு இடையான உறவுகளை மீறும் செயல். நிக்கோலஸையும் அவரது மனைவி சிலியாவையும் அமெரிக்கா உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும்.
பிரச்சினையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் என சீனா கேட்டுக்கொண்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே 1410வது நாளாக போர் நீடித்து வருகிறது. இந்த போரில் ஆயிரக்கணக்கான உயிரிழந்தனர். இப்போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு அளித்து வருகின்றன. அதேவேளை போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சி செய்து வருகின்றார். இந்நிலையில் ரஷ்யாவின் எல்லையோர மாகாணமான பெல்கோராட்டில் சாலையில் சென்ற கார் மீது உக்ரைன் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் மேலும் 2 படுகாயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. பாகிஸ்தானில் 2 வெவ்வேறு சம்பவங்களில் அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 போலீசார் கொல்லப்பட்டனர். சனிக்கிழமை பக்துன்வா மாகாணத்தின் லக்கி, மார்வாட் மற்றும் பன்னு மாவட்டங்களில் இந்த சம்பவங்கள் நடந்தன. லக்கி மார்வாட் காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், சராய் நௌராங் நகரில் இருசக்கர வாகனத்தில் வந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் பணியில் இருந்த 3 போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். தாக்குதலுக்கு பிறகு சம்பவ இடத்திலிருந்து அவர்கள் தப்பியோடிவிட்டனர். 2வது சம்பவத்தில் மந்தன் பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் தங்கள் பணியாளர்களில் ஒருவர் கொல்லப்பட்டதாக பன்னு காவல்துறை தெரிவித்துள்ளது. கொல்லப்பட்ட காவலர் வீட்டில் இருந்து மந்தன் காவல் நிலையத்தில் பணிக்கு சென்று கொண்டிருந்த போது ஆயுதமேந்திய நபர்கள் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் இதில் அவர் பலியானதாகவும் கூறப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் அமெரிக்காவின் நடவடிக்கை குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நாளை அவசர அமர்வை நடத்தவுள்ளது. குறித்த அமர்விற்கு கொலம்பியா கோரிக்கை விடுத்ததை அடுத்து சீனா மற்றும் ரஷ்யா ஆதரவு அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஐரோப்பிய நாடுகளும் கடும் கண்டனத்தை அமெரிக்காவுக்கு எதிராக விடுத்துள்ளன. ஈரானில் பொருளாதார நெருக்கடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீவிர போராட்டத்தில் ஈடுபடுவோர் அவர்களுக்கு உரிய இடத்தில் வைக்கப்படுவார்கள் என்று ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமைதியாக போராடுபவர்களை ஈரான் அரசு கொன்றால் அவர்களை மீட்க தங்கள் படையினர் அனுப்பப்படுவார்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்த நிலையில் அயதுல்லா அலி கமேனி அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கையை பிறப்பித்துள்ளது. அலி கமேனி தனது உரையில் போராட்டக்காரர்களின் பொருளாதார கோரிக்கைகள் நியாயமானவை. அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனால் போராட்டமற்ற பேரில் கலவரத்தில் ஈடுபடுவோருடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தேவையில்லாதது. அவர்களை அவர்களுக்கு ஒரு இடத்தில் வைக்க வேண்டும். இந்த போராட்டங்களின் பின்னணியில் அமெரிக்கா சதி ஊழல் செய்கின்றது. அந்நிய சக்திகள் தான் இந்த போராட்டங்களை தூண்டி விரோதங்களை ஏற்படுத்துகின்றன. நாங்கள் ஒருபொழுதும் அடிபணிய மாட்டோம் என்று அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை பிறப்பித்துள்ளார். அத்துடன் ஈரானின் உயர்மட்ட தலைவர்களும் அமெரிக்காவின் முக்கிய இராணுவ தளங்களை தாக்குவோம் என்று எச்சரிக்கையை நேற்றைய தினம் பிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் வெனிசுலா மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்த தாக்குதல் எச்சரிக்கையையும் ஈரான் கடும் கண்டனத்தை வெளியிட்டு எச்சரிக்கை பிறப்பித்துள்ளது. சட்டவிரோத செயலை வெனிசுலா மீது அமெரிக்கா மேற்கொள்வதாகவும் ஈரான் கடும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளது. வெனிசுலா மீது நேற்று தாக்குதல் நடத்திய அமெரிக்கா அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைப்பிடித்தது. அவர்கள் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்த நிலையில் வெனிசுலா எண்ணெய் இருப்பை இனி அமெரிக்கா நிறுவனங்களை நிர்வகிக்கும் என்றும் அமெரிக்காவுக்கு சாதகமான அரசு அமையும் வரை அங்கு அமெரிக்க இராணுவம் தங்கியிருக்கும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் பொதுமக்கள், இராணுவ வீரர்கள் என 40 பேர் உயிரிழந்துள்ளனர். வெனிசுலாவில் பதற்றமான சூழல் நிலவுவதால் அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அந்நாட்டின் துணை அதிபரை தற்காலிக அதிபராக நியமித்து வெனிசுலா நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா, ஈரான், சீனா உள்ளிட்ட பல நாடுகளும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. மதுரோவும் அவரது மனைவியும் நியூயார்க் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மதுரோ நியூயார்க் சிறையில் தற்போது அடைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களும் தற்போது வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நியூயார்க் மேயர் ஜோக்ரான் மம்தானி இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தான் ட்ரம்பிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு தான் பேசியதாகவும் மம்தானி பேட்டியில் தெரிவித்துள்ளார். ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் மீது ஒருதலைபட்சமாக தாக்குதல் நடத்துவது என்பது போர் நடவடிக்கை. இது அமெரிக்காவின் கூட்டாட்சி சட்டங்களுக்கும் சர்வதேச சட்டங்களுக்கும் எதிரானது. இந்த தாக்குதல் வெளிநாடுகளில் மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. நியூயார்க் நகரில் வசிக்கும் பல்லாயிரக்கணக்கான வெனிசுலா நாட்டு மக்களையும் இது நேரடியாக பாதிக்கும்.
அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே தனது நிர்வாகத்தின் முக்கிய நோக்கம் என்று மம்தானி தெரிவித்துள்ளார். வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி குண்டு வீசி வருகின்ற நிலையில் வெனிசுலாவின் தாக்குதலுக்கு கடும் கண்டனங்கள் உலக நாடுகள் மத்தியில் எழுந்த நிலையில் வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தனது ஏகாதிபத்திய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு நாட்டின் இறையாண்மையை பறித்துள்ளது. எங்களது நெருங்கிய நண்பரான மதுரோவை உடனடியாக விடுவிக்க வேண்டும். ஒரு நாட்டின் தலைவரை கடத்துவது சர்வதேச பயங்கரவாதம். அமெரிக்கா உலக நாடுகளுக்கு பாடம் சொல்லும் தகுதியை இழந்துவிட்டது. இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயல். தன்னை பாதுகாத்துக் கொள்ள அணு ஆயுதங்கள் இல்லாத நாடுகளுக்கு இது ஒரு எச்சரிக்கை பாடம். ஆனால் வடகொரியா அப்படிப்பட்டது அல்ல. எங்களது நட்பு நாடுகளுக்கு ஆபத்து ஏற்பட்டால் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். ட்ரம்பின் இந்த செயல் உலகை மற்றொரு பேரழிவை நோக்கி தள்ளுகிறது. 3ஆம் உலகப் போர் தொடங்க அமெரிக்கா விரும்பினால் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயார். எங்களது ஏவுகணைகள் சரியான இலக்கை நோக்கி தயாராக உள்ளன. உலக நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவின் இந்த இராஜாங்க அராஜக போக்கை எதிர்க்க வேண்டும். இல்லையெனில் அடுத்த இலக்கு நீங்களாக கூட இருக்கலாம். ட்ரம்ப் நெருப்போடு விளையாடுகிறார். மதுரோவின் கைது என்பது ஒரு தனி மனிதனின் கைது அல்ல. அதுவும் உலக நாடுகளின் சுதந்திரத்தின் மீதான தாக்குதல். இதற்கான விலையை அமெரிக்கா மிக கடுமையாக கொடுக்க வேண்டியிருக்கும் என்று வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளார். அதுடன் புத்தாண்டு தினத்தில் வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்தி காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வெனிசுலாவில் இடைக்கால ஜனாதிபதியாக டெல்சி ரோட்ரிகஸை நியமித்து அந்நாட்டு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெனிசுலாவின் நிர்வாக தொடர்ச்சிக்கும் விரிவான பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் அளிப்பதற்காக துணை ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிகஸை இடைக்கால ஜனாதிபதியாக நியமித்து அந்நாட்டு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெனிசுலாவிலிருந்து போதைப்பொருள் கடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வந்த நிலையில் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி நேற்று அமெரிக்கா படை கைது செய்த நிலையில் வெனிசுலாவின் துணை ஜனாதிபதி இடைக்கால ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.